குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம். 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 3 துண்டு பட்டை, 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம். அடுத்து 5 பச்சை மிளகாய். இதை பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக வதக்கிடுவோம். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நல்ல கலர் மாதிரி வரணும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம கையில் இதில் ஒரு கையளவுக்கு புதினா மல்லித்தலை சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நல்ல கலர் மாதிரி வரணும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம கையில் இதில் ஒரு கையளவுக்கு புதினா மல்லித்தலை சேர்த்துடலாம். அவ்வளோதான் பாருங்கள். புதினாவும் போட்டு வதக்கினதுக்கப்புறமா பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா. இந்த வீடியோ வந்து நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன். லைட்டாக ஒரு 10 செகண்ட் இது போல் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் வந்து இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்திருக்கேன். அது கொஞ்சம் தண்ணி கூடி போச்சு, அதனால தான். அவ்வளோதான், இதையும் வதக்கியாச்சு. அடுத்ததாக காய் சேர்த்துடலாம். நான் வந்து கொஞ்சம் காலிஃப்ளவர், கேரட்டு, பீன்ஸ் எடுத்திருக்கேன், சேர்த்துடலாம். கூடவே 2 தக்காளி சேர்த்துடலாம். தயிர் 3 ஸ்பூன். கொஞ்சம் காயெல்லாம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துருவோம். உப்பு சேர்த்து இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுருவோம். வதங்குறப்ப பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா தக்காளி, காய் எல்லாம் வந்து நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிருச்சு. தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா மசிஞ்சிருச்சு, காயும் நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் ஒரு 100 கிராம் அளவுக்கு பச்சை பட்டாணி வேக வச்சு எடுத்திருக்கேன். நல்லா உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். 8 மணி நேரத்துக்கு ஊற வச்சு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து அதையும் சேர்த்துருக்கேன். நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் தண்ணி சேர்த்துடலாம். இதில் 1.5 படி சீரக சம்பா ஊற வச்சுருந்தேன், அதுக்கேற்றாப்புல தண்ணி சேர்த்துக்கலாம். 2 இந்த கப்பில் 2.5 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். தேவையான உப்பு. நல்லா கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் அரிசி போட்டுடலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம அரிசி போட்டுடலாம். அரிசி வந்து ஒரு 1/2 மணி நேரமாக ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதை தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக லெமன் புழிஞ்சிடலாம். ஒரு 1/4 லெமன் புழிஞ்சிக்கிட்டால் போதும். நல்லா கொதிக்கட்டும், மூடி போட்டுக்கலாம். அவ்வளோதான், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ குக்கர் மூடி போட்டுக்கலாம். 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான ஒரு வெஜ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு சைடிஷ் வந்து பச்சடி மட்டும்தான், வேறு எந்த சைடிஷும் கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டிஃபன் பாக்ஸில் போட்டுருவோம். அவ்வளோதான். இது வந்து லஞ்சுக்கு வந்து எடுத்து கொடுத்தாச்சு. இதுதான் இன்றைக்கி அஸ்பக்குக்கு லஞ்ச் பண்ணியிருக்கோம்.